Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கீரை ரெசிபி தான் பார்க்க போறோம். தொடுப்பங்கீரை வச்சு வந்து பருப்பு கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து மழை காலங்கள்ல வந்து காடுகள்ல நிறையவே வளரும் இதே மாதிரி கீரை. இதுல வந்து நம்ம வந்து இளங்கீரையா எடுத்துக்கணும். முத்தின கீரையில வந்து தண்டும் பூவும் தான் இருக்கும். இலை வந்து நிறைய இருக்காது. அதனால இளங்கீரையா எடுத்துக்கணும். இளங்கீரையா எடுக்கும்போது வந்து நம்ம அதை தண்டோட சேர்த்து ஆஞ்சிக்கலாம். ஆனா பூவை மட்டும் நம்ம பிச்சு தூர போட்டுறணும். இதே மாதிரி தான் பூ இருக்கும். இந்த கீரை வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கீரை வகைகள்லயே இந்த கீரை தான் ரொம்ப ருசியான ஒரு கீரை. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன்ல போகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சிறுபைத்தம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை வேக்காடு வந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சமாக நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூடாலே நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அது கூடால ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துறதே. இந்த பருப்பு கூடால இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே வெந்துடுச்சு. அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த வெங்காயமும் அது கூட சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் கீரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து அந்த தொடுப்பங்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துடலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீரை வகைகளே இந்த தொடுப்பு கீரை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கடைசியில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடால வந்து நான் ஒரு 2 தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து தொடுப்பங்கீரை கிடைக்கலாம். நீங்கள் வேற எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் செய்யணும் இல்லை, வேற எந்த கீரை வேணாலும் இதே மாதிரி செய்யலாம், நல்லா இருக்கும். இப்போ இது கூட இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து வெந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால நம்ம வந்து மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, அடிபிடிக்காம பார்த்துக்கோங்க. அதனால அடிக்கடி தொடர்ந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள இதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடால ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இங்கே வந்து நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துட்டு. இப்போ இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவைக்கேற்றால சேர்த்துக்கோங்க. அடுத்தால இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சீரகம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா அதை வந்து கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ நான் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்தால இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 வத்தலை பிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து நம்ம எடுத்து கீரையில் கொட்டிட வேண்டியதான். கடைசி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான தொடுப்பங்கீரை வச்சு பருப்பு கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.